இப்போ கொரோனாவை பொறுத்த வரைக்கும் கோவிஷீல்டு, கோவேக்சின் அப்படிங்கிற மருந்து வேக்சினேஷனுக்காக யூஸ் பண்ணப்பட்டு வருது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெடிசினை சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ. முதல்ல தடுப்பூசி, அதாவது வேக்சின். வேக்சின் அப்படின்னா நோய்க்கு எதிராக நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு நோய் காரணியின் ஒரு புரத தயாரிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் தடுப்பூசி. இது நோய் கிருமிக்கு எதிராக செயல்படுற ஒரு புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறவங்கள நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அசுத்தமான தண்ணியை அவங்க கிளீன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் ரொம்ப எளிதாக உடலில் பரவக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போது அந்த மாதிரி கிளீன் பண்ணுறவங்க பெரிய அளவில் நோய்வாய்ப்பட்டு நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா அவங்களால ரெகுலராக அவங்களோட வேலையை செய்ய முடியாது இல்லையா? ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கூர்ந்து கவனித்தோன்னா, பட் டெய்லி அவங்க அந்த வேலையை செய்யும்போது அந்த தண்ணியை அவங்க க்ளீன் பண்ண அந்த நோயை உருவாக்கக்கூடிய கிருமிக்கு எதிரான ஒரு நோய் தடுப்பாற்றலை அவங்க உடலே தயார் பண்ணும். அதாவது அந்த நோய் கிருமிக்கு எதிரான ஆற்றல் அவங்க உடம்புலேயே தயாராயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆயிடுவாங்க. மேலும் ஈஸியாக அந்த நோய் கிருமிகள் இவங்க உடலை தாக்குறதுக்கான அபாயம் ரொம்ப ரொம்ப குறைவாயிரும். இதே சாதாரணமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினதும் குடிக்கக்கூடிய தண்ணியோட தன்மையை மாற்றினாலே அவருடைய உடலில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை, ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்கறது உண்டு. ஸோ இதுதான் அந்த முதல்ல நம்ம பார்த்த அந்த ஸ்லம் கிளீனருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி மேனுக்கும் உள்ள உடல் நோய் தடுப்பாற்றல் நிலை மற்றும் அதில் உள்ள வித்தியாசம். ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, நம்ம உடல் என்ன செய்யுது அப்படின்னா, பொதுவாக ஒரு நோய் கிருமி உடலுக்குள்ள தாக்குதல் ஏற்படுத்த முற்படுறப்போ அந்த நோய் கிருமிக்கு எதிராக செயல்பட்டு அதை அழிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் நம்ம உடல் இயற்கையாகவே ஈடுபடும். மேலும் அந்த நோய் கிருமியை அழிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலாவை தன்னோட மைண்ட் மெமரியில் சேவ் பண்ணி வச்சிரும். இது உடலுடைய ஒரு அடிப்படையான விஷயம். திருப்பி மீண்டும் இதே சூழ்நிலையில இதே மாதிரியான ஒரு நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ள வரும் முயற்சி பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை நம்ம உடம்பு தானாவே ரீகலெக்ட் பண்ணி அதை அந்த கிருமியை இல்லாம பண்ணிடும், இல்லைன்னா அழிச்சிடும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணதான் தடுப்பூசி அப்படிங்கிற முறை ஏற்படுத்தப்பட்டது. இப்போ நம்ம தடுப்பூசினா என்ன, எதுக்காக செலுத்துறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது தடுப்பூசியினுடைய வரலாறு. இந்த தடுப்பூசியினுடைய வரலாறுல நோய் எதிர்ப்பு முறையின் தந்தை அப்படின்னு எட்வர்ட் ஜென்னர், இங்கிலாந்தை சேர்ந்த எட்வர்ட் ஜென்னரை நம்ம சொல்லலாம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பெரியம்மை நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சாரு. அதாவது 1796 1796 பெரியம்மை ஸ்மால் பாக்ஸ் நோய்க்கான தடுப்பு மருந்தை இவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் 1765 ஜான் பியூஸ்டர் பெரியம்மை நோயை கவுபாக்ஸ் நோயினால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. பட் அவரால் இது டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரேஞ்சுக்கு கொடுக்க முடியல. அதாவது சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் அவரால் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1796 எட்வர்ட் ஜென்னர் தோட்டக்காரின் மகனான ஜேம்ஸ் பிப்ஸ்க்கு தடுப்பூசி ஒன்று போட்டாரு. அது என்ன தடுப்பூசி அப்படின்னா, இந்த ஆல்ரெடி ஜான் பியூஸ்டர் ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்த பெரியம்மை நோயை கவுபாக்ஸ் நோயினால் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற கான்செப்டை எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் 1796 முயற்சி செய்து தோட்டக்காரரோட மகனான ஜேம்ஸ் பிப்ஸ்க்கு தடுப்பூசி மூலமாக ஏற்றினார். தடுப்பூசி மூலமாக ஏற்றின மருந்து கவுபாக்ஸ் நோயை வரவழைக்கக்கூடிய வைரஸ். முதல்ல இதை செலுத்தின உடனே அந்த பையனுக்கு என்னாச்சுன்னா, முதல் 2-3 நாள் கவுபாக்ஸ் நோயினால் அவன் பாதிக்கப்பட்டான்.
அதுக்கு பிறகு நடந்ததை தான் இப்போ நம்ம கவனிக்கணும். 2-3 நாட்களுக்கு பிறகு அந்த பையனுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அந்த கவுபாக்ஸ் நோயை கொஞ்ச நாள்ல முறியடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் முறியும் அடிச்சிருச்சு. அதற்கு பிறகு மெல்ல மெல்ல அந்த ஸ்மால் பாக்ஸ் வரவழைக்கக்கூடிய வைரஸையும் அந்த தோட்டக்காரரோட மகனுடைய உடல்ல எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் செலுத்தினாங்க. அப்போ பல பேர் விமர்சனம் பண்ணாங்க, ஒரு ஏழை சிறுவன் வாழ்க்கையில நீ விளையாடுற, உன்னுடைய பரிசோதனைக்கு மனித உடல்கள் ரொம்ப அவசியமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் அவரை கேட்க ஆரம்பிச்சாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே அவனுடைய உடம்புல வளர்ந்திருந்த நோய் தடுப்பாற்றல், அதாவது கவுபாக்ஸ் நோயை எதிர்க்கக்கூடிய அவனுடைய ஆற்றல் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சு அந்த ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் அவனுடைய உடம்புல செலுத்தின பிறகும் அவனுக்கு எந்த தாக்குதலும் ஏற்படுத்தல. வந்து இப்படிதான் தடுப்பூசி செயல்படுது அப்படிங்கறது தன்னுடைய ஆராய்ச்சியில இன்னும் விஸ்தாரமாக்கி கொண்ட எட்வர்ட் ஜென்னர் 1798ஆம் ஆண்டு கொரோனா அம்மை நோய்க்கான காரணங்களும் விளைவுகளும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூலையும் எழுதியிருக்கு. கொரோனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனைக்காக நம்ம இந்தியாவில் அப்ரூவல் கொடுக்கப்பட்ட தடுப்பூசி அப்படின்னு 3 வகையான தடுப்பூசியை நம்ம சொல்லலாம். ஒன்று கோவிஷீல்டு, அடுத்தது கோவேக்சின், மூணாவது ஸ்புட்னிக் வி. ஸோ இந்த 3மே இப்போ இந்தியாவில் அப்ரூவல் பண்ணப்பட்ட தடுப்பூசிகள். இப்போ இந்த 3 தடுப்பூசிக்கு நடுவில் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோவிஷீல்டு. இந்த கோவிஷீல்டோட தயாரிப்பு நிறுவனம் யார் வந்து இவங்களை முதல்ல ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, இங்கிலாந்து கூட சேர்ந்து இந்தியாவை சேர்ந்த ஆஸ்ட்ராஜெனிகா அப்படிங்கிற 2 நிறுவனங்களும் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் இந்த கோவிஷீல்டு வேக்சின். அடுத்து பார்க்க போகிறது கோவேக்சின். கோவேக்சினை யார் ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த பாரத் பயோடெக், அதாவது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனமும் ICMR அப்படிங்கிற இந்திய நிறுவனமும் சேர்ந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான் கோவேக்சின் அப்படிங்கிற தடுப்பூசி மருந்து. இதில் வந்து பாரத் பயோடெக்ன்ற நிறுவனம் ஹைதராபாத்தில் இருக்கு. அண்ட் ICMR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் டெல்லியில் இருக்கு. இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு இந்தியாவிலேயே தயாராகக்கூடிய ஒரு மருந்து தான் கோவேக்சின். அடுத்த வேக்சின் ஸ்புட்னிக். இதை ஸ்புட்னிக் வி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரஷ்யாவோட கண்டுபிடிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தயாரிக்கிற உரிமை எந்தெந்த நிறுவனங்களுக்கு எந்தெந்த பிளேசஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோவிஷீல்டோட தயாரிக்கிற உரிமை சீரம் நிறுவனம் புனேல இருக்கு. இவங்க தான் தயாரிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த தயாரிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து இந்த தடுப்பூசி மருந்தை பெரிய அளவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்க்க போறது கோவேக்சினோட தயாரிக்கிற உரிமை யார்கிட்ட இருக்கு? பாரத் பயோடெக், தெலுங்கானால இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல இயங்கக்கூடிய பாரத் பயோடெக் நிறுவனம் தான் இந்த உரிமையை வச்சிருக்காங்க. இவங்களும் இதை அதிக அளவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க தான் அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சது. ஆல்சோ இந்த தயாரிக்கிற உரிமையும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்புட்னிக் வி. இது ரஷ்யாவால கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தா இருந்தாலும் இந்தியாவில் இதை தயாரிக்கிறதுக்கு உண்டான உரிமையை கொடுக்கப்பட்டது டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் இருக்கிறது ஹைதராபாத்ல. இந்த நிறுவனத்தின் கூடவே சேர்ந்து இன்னொரு 5 நிறுவனங்கள் இந்த தயாரிப்புல ஈடுபட்டிருக்காங்க. அதுல ஒரு நிறுவனம் தான் ஷில்பா மெடிகேர். இவங்க கர்நாடகால இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த தடுப்பூசியை தயாரிச்சு மக்களுக்கு விநியோகிக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு காரணியில முதல்ல நம்ம பார்க்க போறது கோவிஷீல்டு சக்தி இழந்த ஜலதோஷம் வைரஸ். இதுல இருந்து உருவாக்கப்பட்டது தான் கோவிஷீல்டு. அதாவது சிம்பான்சி குரங்கோட உடம்புல இருக்கக்கூடிய
ஜலதோஷம் வரவழைக்கக்கூடிய ஒரு வைரஸ். அந்த வைரஸை எடுத்து அதை சக்தி இழக்க செஞ்சு உடம்புக்குள்ள செலுத்துறாங்க. அப்போ அதுக்கு எதிரான ஒரு நோய் தடுப்பாற்றல் நம்ம உடம்புல உருவாகும். ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது ஏற்கனவே அந்த வைரஸை அழிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ண ஃபார்முலாவை பயன்படுத்தி இப்போ வந்திருக்கக்கூடிய கொரோனாவையும் உடம்பு தன்னாலவே அழிச்சிரும். அந்த ஃபார்முலேஷனில் தான் இந்த கோவிஷீல்டு மெடிசின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே கோவேக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி இழந்த கொரோனா வைரஸ். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவேக்சின் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸையே எடுத்து அதை மட்டுப்படுத்தி அதை சக்தி இழக்க செஞ்சு உடல்ல செலுத்துறது. இப்படிப்பட்ட சக்தி இழந்த ஒரு கொரோனா வைரஸ் உடம்புக்குள்ள வந்த உடனேயே உடம்பு அதுக்கு எதிராக போராடி அதுக்கு எதிரான ஒரு ஃபார்முலாவை தயார் பண்ணி அந்த வைரஸை அதை அழிச்சிரும். அது மட்டும் இல்லை, அந்த ஃபார்முலாவை அது மெமரிலையும் வச்சுக்கும். ஸோ உண்மையான கொரோனா வைரஸ் அட்டாக் ஏற்படும் போது அந்த கொரோனா வைரஸை எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை அழிச்சுதோ அதே ஃபார்முலாவை திருப்பி எடுத்துட்டு வந்து போராடி இந்த கொரோனா வைரஸையும் அதை அழிச்சிரும். ஸோ இந்த கான்செப்ட் படி உருவாக்கப்பட்டது தான் இந்த கோவேக்சின் மெடிசின். அடுத்தது ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சினான ஸ்புட்னிக். அதுவும் சேம் தான், ஆஸ் சேம் அஸ் கோவிஷீல்டு. சக்தி இழந்த ஜலதோஷம் வைரஸ் இதை வச்சு தான் அவங்க இந்த ஃபார்முலாவும் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்புட்னிக் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல்ல கொரோனாவுக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தடுப்பூசின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு நாடும் தடுப்பூசி கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருந்தப்போ ரஷ்யா 2020 இந்த தடுப்பூசியை லான்ச் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போகலாம். சேமிப்பு. எப்பவுமே ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டோரேஜ், அதை எந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை விட ரொம்ப முக்கியமானது அதை பாதுகாக்கிறது. அப்போ ஸ்டோரேஜ், கண்டுபிடிச்ச தடுப்பூசியை ஸ்டோரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை பேஸ் பண்ணி அந்த தடுப்பூசியை நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தடுப்பூசி எல்லாமே பார்த்தீங்கன்னா -70 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் நம்ம ஸ்டோர் பண்ணவே முடியும். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய லெவலில் ஆயிடக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய 3 தடுப்பூசிங்க, தட் இஸ் கோவிஷீல்டு, கோவேக்சின், ஸ்புட்னிக் வி எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தட் இஸ் 2 to 8 டிகிரி செல்சியஸில். ஸோ நம்ம இந்தியா மாதிரி அதிகமான பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாட்டுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 to 8 டிகிரி செல்சியஸ்லேயே 3 வேக்சினையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது செலுத்தும் முறைகள். எத்தனை முறை இந்த 3 தடுப்பூசியுமே செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு 2 முறை செலுத்திக்கணும் குறிப்பிட்ட கால இடைவெளியில். அதே மாதிரி கோவேக்சின் அதுவும் 2 முறை செலுத்திக்கணும் குறிப்பிட்ட கால இடைவெளியில். 3வது ஸ்புட்னிக் வி, இதுவும் 2 முறை செலுத்தக்கூடிய ஒரு வேக்சின் தான். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு, கோவேக்சின் முதல்ல என்ன மெடிசின் செலுத்தணுமோ அதே ஃபார்முலாவை திருப்பி செலுத்திக்கிறோம் உடம்புக்குள்ள. ஆனால் ஸ்புட்னிக் வி முதல்ல செலுத்தக்கூடியது வேற ஃபார்முலா, 2வது செலுத்தக்கூடிய மருந்து வேற ஃபார்முலாவுடையதா இருக்கும். அங்கே ஒரு வித்தியாசம் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் போடுற ஸ்புட்னிக்கோட ஃபார்முலாவும் செகண்ட் போடுற ஸ்புட்னிக்கோட ஃபார்முலாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேற வேறையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதிர்ப்பு சதவிகிதம். எதிர்ப்பு சதவிகிதத்தில் கோவிஷீல்டு பார்த்தீங்கன்னா 70% அளவுக்கு எதிர்ப்பு சதவிகிதத்தை கொண்டு இருக்குது. இதை சக்சஸ் ரேட் 70% அப்படின்னு சொல்லலாம். இதே கோவேக்சின் பார்த்தீங்கன்னா 80% சக்சஸ் ரேட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்புட்னிக் வி பார்த்தீங்கன்னா